ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அந்த பச்சைப்பயிறு வந்துட்டு நான் கிரேவி செய்ய போகிறேன். சப்பாத்தி நைட்டு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இப்போ மதியானம் 3 மணி ஆகுது. இப்போ வந்து இந்த பச்சைப்பயிரை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பச்சைப்பயிரை வந்து எப்போதுமே ஊற வைக்கணும். ஊற வைக்காமல் கூட டக்குன்னு நம்ம இதில் குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஊற வச்சு சாப்பிடும் பொழுது இந்த பயிர் வகைகள் எல்லாமே ஊற வச்சோம்னாக்கா நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பெரியவங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரமே ஜீரணம் ஆகிடும். அதுக்காக தான் நான் இப்போ ஊற வைக்க போகிறேன். டைம் இருந்தால் ஊற வைங்க, டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் கிரேவி செய்யலாம். இப்போ வந்து இந்த பச்சைப்பயிரை வந்து நான் இதால் ஒரு கப்பு வந்துட்டு நான் ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் லைட்டாக வறுத்துக்கிறேன். வறுத்ததுக்கப்புறம் கழுவிட்டு நம்ம ஊற வைக்கணும். பாருங்கள், எண்ணெய் சட்டி நல்லா வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை போட்டலாம். பாருங்கள், எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். வெறும் கடாய் தான், வெறும் எண்ணெய் சட்டி தான் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த பச்சைப்பயிரை போட்டலாம். நான் வந்துட்டு ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்காக வேண்டி நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம மீடியமான ஒரு அடுப்பை ரொம்ப வேகமாக வைக்காமல் நல்லா வந்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாசம் வருது. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். சூடாக இருக்குது, நல்லா வந்து நல்லா சூடு. கையை வைக்க முடியல. நல்லா கழுவி ஊற்றிட்டு இது வந்து நம்ம கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நல்லா 2 வாட்டி கழுவிட்டேன். இப்போ நல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இது ஊறட்டும். நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து நல்ல தண்ணி தான் ஊற்றிருக்கோம், குடிக்கிற தண்ணி. இந்த தண்ணியிலே ஊறுனுச்சுன்னா இந்த தண்ணியை நம்ம வந்து கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆக்காமல் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றி வச்சிடலாம். ஊறட்டும். இப்போ நான் வந்து மதியானமாக ஊற வைக்கிறேன். நல்லா ஒரு 3 மணி இருக்கும் ஊற வைக்கிறேன். நான் சாயந்தரம் ஒரு 6 மணி 6:30 மணிக்கு எடுத்து கிரேவி செஞ்சுருவேன். அது வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி எடுக்கும் போதே இப்படி வந்துட்டு தோல் இப்படி வருது பாருங்கள். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வந்து போட்டுடலாம். இதே தண்ணியே நான் ஊற்றிடுறேன். அவ்வளோதான். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு விசில் 2 விசில் வச்சாலே நல்லா வெந்துடும். ஒரு 2 விசில் வச்சு வந்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம சும்மா கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சிக்கலாம். இந்த கிரேவிக்கு போடுறதுக்கு தேங்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பத்தை சும்மா சின்னதாக கொஞ்சமாக எடுத்துருக்கேன். ஒரு 1/4 மூடி கூட இருக்காது, இது எடுத்துருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டுடலாம். சீரகம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு 5 பூண்டு பல், சின்ன வெங்காயம் ஒரு 5. இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காவை அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம் கிரேவி. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை கீறி வச்சுருக்கேன். அதை வந்து 2 கட் பண்ணிவிட்டு கீறி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை வந்து நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து இந்த தக்காளி, ஒரே ஒரு தக்காளி. இந்த பாருங்கள், ஒரு தக்காளி, சின்ன தக்காளி ஒன்று, ரொம்ப சின்ன தக்காளி இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருக்குது. இதையும் அரிஞ்சிடலாம். அடுத்து நம்ம தாளிச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம கிரேவியை தாளிச்சிடலாம். போயிட்டு பச்சைப்பயிறு 2 விசில் தான் வச்சேன், அதிகம் வைக்கல. ஏன்னா நல்லா ஊறி இருக்குல்ல, அதனால். இந்த பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த பாருங்க, அவ்வளோதான். இது அப்படியே வந்துட்டு சும்மா அப்படியே மசிச்ச மாதிரி அவ்வளோதான். எண்ணெய் சட்டி வச்சுட்டேன். கிரேவியை தாளிச்சிடலாம். எண்ணெய், வெங்காயம் போட்டலாம். காஞ்ச மிளகாய் சும்மா ஒரு காரத்துக்காக. நான் மிளகாய் தூள் போட போகிறதில்ல.
பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகா மட்டும்தான் அதில். சப்பாத்திக்கு தானே ரொம்ப காரம் தேவையில்லை. ஏற்கனவே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் வேக வைக்கும்போது, பயிர் வேக வைக்கும்போது. இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன். மறுபடியும் பத்தலைன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். பத்தலைன்னா மறுபடியும் நான் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை இது மாதிரி வந்துட்டு இப்படி வந்து பிச்சு போடுங்க, அப்பதான் நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகா, தக்காளி, தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அடுத்து ஒரே ஸ்பூனு கரம் மசாலா தூள். மிளகாத்தூள் இதெல்லாம் நான் போட மாட்டேன், இது மட்டும்தான். இது பச்சை மிளகா போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுருங்க கொஞ்சம். இது வந்துட்டு காரம் அந்தளவுக்கு தேவையில்லை. இந்த பச்சை பயிருக்கு வந்துட்டு காரம் அதிகம் தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு இப்போ கிரேவி மாதிரி நம்ம தொட்டுக்க மாட்டோம். இது அப்படியே நம்ம வந்து அந்த பச்சை பயிரும் நம்ம சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது காரம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. காரம் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா நல்லா ஓரளவுக்கு நல்லா எல்லாமே நல்லா தட்டில் வலித்து சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் இந்த காரமே போதுமானது. கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த பச்சை பயிறு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்றலாம். இது ஏற்கனவே வெந்திருக்கு, ரொம்பலாம் வந்துட்டு இது நம்ம வந்து கொதிக்க வைக்க தேவையில்ல. இப்போ தேங்காயெலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம் அரைச்சிருக்கோம்ல, அதை வந்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிடுறேன். மிக்சி இல்லை, மிக்சி ஜாரு. இந்த பாருங்க, இது போதும். அவ்வளோதான். இப்போ வந்து இது அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான். இது கொதிச்சதுனாக்கா நமக்கு வந்து கிரேவி ரெடி. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை, கொஞ்சமாக உப்பு போடுறேன். இந்த பாருங்க உப்பு. அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வந்து கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ 2 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க நல்லா. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, அவ்வளோதான், இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பச்சை பயிறு கிரேவி அருமையாக ரெடி பண்ணியாச்சு. இது வந்துட்டு பாக்கி இருந்தால் கூட வீணாக போகாது. அப்படியே நம்ம வந்துட்டு பத்திரமா மூடி வச்சுருந்தோம்னா காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். நான் சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். இது சாதத்துக்கு கூட நல்லாயிருக்குங்க, போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பூரிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பச்சை பயிறு கிரேவி செய்வீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு இது மாதிரி தாங்க செய்ய தெரியும், நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.